அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 205வது பாடமாக உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்ற கிதாபில் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். பா நம்முடைய கிதாபில் நாம் பார்த்து கொண்டிருப்பது கிதாபுல் பைஇ, அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடம். பாடம் 250வது பாடம். தலைப்பாக இப்பாடத்திற்கு முந்திய 204வது பாடத்திற்கு வைத்த அதே தலைப்பையே நாம் வைத்திருக்கிறோம். இரண்டாம் பகுதி பாபு லிமான் இவள் கஃபாலத்தி. ஏன்னா வியாபாரத்தில் ஒரு கடன்காரர் அவர் கடன் கொடுக்க முடியாவிட்டால் இப்போ அவருடைய பொருளிற்கு என்ன செய்யறதுன்னா பொறுப்பாகிறது. அவருடைய கடனிற்கு பொறுப்பாகுதல். வியாபாரம் ஒருவர் செய்கிறாரு, அப்போ அவர் கடன்காரராக ஆகிட்டார். இப்போ அவர் கடன்காரராக ஒருவர் வியாபாரத்திலே கடன்காரராக ஆகிட்டார், அல்லது இயற்கையிலே ஒருவர் இடத்துல கடன் வாங்கியிருந்தார், கஷ்டப்படுறாரு, கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஏன்னா வியாபாரத்தில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாகவே ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தாலும் சரி, கடனை திருப்பி அவரால் கொடுக்க முடியாவிட்டால் இப்போ அவருக்கு பகரமாக அந்த இடத்துல இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, உங்கள் கடனை நான் அடைச்சிக்கிறேங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துக்கறேன், நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவர்கிட்ட நான் கடன் கொடுத்துக்கிறேன், அதுக்கு பொறுப்பு நான், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கடனுக்கு பொறுப்புதாரி நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிங்கிறதுல நம்ம போன பாடத்தில் ஒரு பாதியை படிச்சிட்டோம், மீதி பாதி இருக்குது. இந்த பாடத்தில் அதை நாம் காணவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தெய்வமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் செய்து படம் அனுப்பும் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக கொடுக்கும் எண்ணம் படைத்தவர்கள், உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தந்தருள்வானாக, உதவியை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அது மாதிரி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் இவ்வுலகில் இல்லாமல் ஆக்குவானாக. கவலை இல்லாத வாழ்க்கையும், மன கஷ்டமில்லாத சங்கடமில்லாத வாழ்க்கையும், அது மாதிரி நோய் இல்லாத வாழ்வையும் கடன் இல்லாத வாழ்வையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இப்பொழுது இப்பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இது 205வது பாடத்தினுடைய 2ஆம் பகுதி. சென்ற அந்த பாடத்தினுடைய முன் சுருக்கம் நாம் சொல்லிவிட்டோம். இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை சேர்த்து தான் நாம் சொன்னோம். இருந்தாலும் இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கத்தையும் இப்பொழுது நாம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஆசிரியர் அவர்கள் பாடத்தில் தெளிவாக அதை பேசுகிறார்கள். ஒலில் மதுமூனி லஹு முதாலபத்து லாமினி வல் மதுமூனி அனுஹு ஃபைன் லமின அனில் லாமினி லாமினுன் ஆஹரு தாலபல் குல்ல அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, இதில் வாசகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக மதுமூனு லஹுனா கடன் கொடுத்தவர் நம்ம சொன்னோம். கடன் கொடுத்தவருக்கு உரிமை இருக்குது. அதாவது யார் கடன் கடன் கொடுத்தவருக்கு உரிமை இருக்குது. யாருக்கு கடன் கொடுத்தாரோ அவரிடத்துல கடனை தேடுதல். அது மாதிரி அந்த கடனாளிக்கு சார்பாக யார் பொறுப்பெடுத்து கொண்டாரோ வாமீன், அவரிடத்திலேயும் என்ன செய்கிறது, அந்த பணத்தை திருப்பி கேட்குது. 2 பேருக்கு இடத்துல திருப்பி கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார். அதுக்கு பிறகு ஒருவர், அதாவது கடன் வாங்கி அந்த நபருக்கு ஒருவர் பொறுப்பெடுத்தார். பிறகு அந்த நபருக்கு இன்னொருத்தர் பொறுப்பெடுத்தார். நீங்களே கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எங்கே அவருக்கு பொறுப்பெடுக்கிறியா, நான் உங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேங்க, நீங்கள் உங்களுடைய பொறுப்பு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி அவர் சம்மதிச்சிட்றார். அப்படி சொன்னாலும் சரி, இவரிடத்துல சொல்கிறார், நீங்கள் பொறுப்பெடுத்துட்டீங்க, அதை நான் கொடுத்துக்கிறேங்க, உங்களுக்கு பாரமாக நான் பொறுப்பெடுத்து கொடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பொறுப்பெடுத்துக்கிறார். ஒருவேளை முதல்ல பொறுப்பெடுத்தவரால் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அவர் சொல்கிறாரோ, அல்லது அவர் கஷ்டப்படுகிறார் என்ற அடிப்படையில் அவர்கிட்ட சொல்கிறாரோங்கிறது நமக்கு தெரியல. மொத்தத்தில்
இன்னொரு நபர் என்ன செய்கிறாரு, பொறுப்பெடுத்த நபருக்கே பொறுப்பெடுக்கிறார். இந்த மாதிரி வேறொரு நபர் பொறுப்பெடுத்தால், இப்ப அவரும் என்ன இப்ப வந்து அ அவ அவரிடத்துல அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்வாரு, அவருடைய முழு அமௌண்ட்டையும் தேடுவார். நீங்க அத வந்து என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. தர வேண்டிய பணத்த ஏன்னா முதல்ல இவர் தான் பொறுப்பெடுத்தாரு. இப்ப நானே நீங்க வந்து இப்ப பொறுப்பெடுத்திருக்கீங்க புதுசா. ஏன்னா அவருக்கு பகரமாக. அதனால நீங்களே எல்லாத்தையும் திருப்பி தந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய உரிமை கடன் கொடுத்தவருக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதல்லாம இவ வந்து பொறுப்புதாரி யாரு வந்து கடன் கொடுப்பவரின் சார்பாக யார் பொறுப்பேற்றுக் கொண்டாரோ, அந்த பொறுப்பேற்றுக் கொண்டவர் கடன் கொடுத்தவருக்கு அவருடைய கடனை நிறைவேற்றி விட்டால், கடன் வாங்கியவரின் சார்பாக, இப்ப பொறுப்பு முடிஞ்சிரும். இப்ப என்ன செய்வாருன்னா, அந்த கடன் கொடுத்தவர் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர் இடத்துல திருப்பி கடன கேட்க மாட்டார். அப்ப அந்த உரிமை அவருக்கு இல்ல. அப்ப 2 பேருக்கும் அதிலிருந்து விடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள டீட்டெயிலாக இதில பேசுறாரு. மொத்தத்தில ஒருவர் பொறுப்பெடுத்து அவர் கடனை நிறைவேற்றினால், கடனை திருப்பி கொடுக்க இயலாத ஒரு மனிதருக்கு இன்னொருவர் பொறுப்பெடுத்து கட ந அந்த கடனை அடைக்குதல். அல்லது அவராலயும் முடியல அப்படின்னா, அவருக்கு பாரமா இன்னொருத்தர் பொறுப்பெடுத்தார் என்று சொன்னால், இப்ப அவர் சார்பாகவும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்ப பொறுப்பு வந்து நீங்கிரும். இல்லையா? அப்படி கடன் கொடுத்து விட்டார். பிறகு இவர் என்ன செய்வாரு, சார்பாக அவர வந்து மன்னிச்சும் விடலாம். அல்லது இன்னைக்கு உங்க சார்பா நான் குடுத்துட்டேன். நீங்க அப்புறமா தாங்க வசதி வரும்போதுன்னு சொல்லி சொன்னோன்னா, இப்ப வசதி வரும்போது அவரிடத்த திருப்பி அவர் கேட்பார். அல்லது கேட்காமலும் விடலாம். அது அவருடைய இஷ்டம். அது மாதிரி பொறுப்பு எடுக்குதல்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருளோ, இரவலாக வாங்கப்பட்ட பொருளுக்கு என்ன செய்யக்கூடாது, பொறுப்பு எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருளுக்கு அது ஹராம் இல்லையா? இரவலாக வாங்கப்பட்ட பொருளுக்கு என்ன வந்து பொறுப்பு? அத வந்து அவர் இரவலா தான் வாங்கியிருக்காரு. அத திருப்பி கொடுத்துக்குறாரு. அதுக்கு பொறுப்பு எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அத பத்தியும் பேசுறார். அது மாதிரி ஒருவருக்கு ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு. அவர் மேல என்ன செய்யுதுன்னா, ஒரு ரூ. 1,00,000 அவருடைய குற்றத்துக்கு பாரமா அவர் கொடுக்கணும். உதாரணமாக ஒருவருடைய பல்ல ஒருவர் உடைச்சுட்டாரு. அவரு வந்து என்ன செஞ்சாரு, அவரோட சண்டை போட்டாரு, அடிச்சாரு, பல்லு உடைஞ்சு போச்சு. இப்ப பல் சிகிச்சைக்காக வேண்டி என்ன செய்யணும்? கிசாஸ் பகரமாக பணம் கொடுக்கணும். இப்ப அந்த பணத்த ஒருவர் பொறுப்பெடுக்கிறார் என்று சொன்னால் கொடுப்பதற்கு அது கூடும். அது மாரி ஏழையான ஒரு மனிதருக்கு ஒருவர் பொறுப்பெடுக்கலாம் பொதுவாக. இல்லையா? சாதாரணமா அது வந்து கூடும். ஏழையான ஒரு மனிதர் இருக்கிறாரு. இவருக்கு என்ன செய்றாரு, இவருடைய எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பெடுக்கிறது. பொதுவா இது கடன் அடிப்படையில் இல்ல. இவருடைய எல்லா காரியங்களுக்கும் பொறுப்படுது. இது வந்து கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாரி அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒருவருக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் தண்டனை இருக்குது. உதாரணமாக திருடினார். இப்ப திருடுறதுக்கு தண்டனை என்ன? கைய வெட்டணும். இது விஷயத்துல பொறுப்பெடுக்கக் கூடாது. ஏன்னா, மேலும் மேலும் அவருடைய திருட்ட ஊக்கப்படுத்துற மாரி ஆயிரும். விபச்சாரம் செஞ்சார். அதற்குண்டான தண்டனைய இவர் அனுபவிப்பார். அது சம்பந்தமாக இவர் இன்னொருவர் பொறுப்பெடுக்கக் கூடாது. மது குடித்தார் என்று சொன்னால், அது விஷயமாக மது குடித்தவருக்கு சார்பாக இவர் பொறுப்பெடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாரி பொதுவாக ஒருவர் பொறுப்பெடுத்தார், கஃபாலத்துடைய பொறுப்பெடுத்தார் என்று சொன்னால், அந்த ஒரு ஒரு சார்பாக ஒரு கடன் இருந்துச்சு. அது உடனடியாக நிறைவேற்றணுங்கிற மாரி இருந்துச்சுனாலும் சரி, அல்லது தவணை முறையில அந்த கடனை அவர் கொடுக்கணுங்கிற ஒப்பந்தத்தில கடன் வாங்கியிருந்தாலும் சரி, பொறுப்புன்னு எடுத்துட்டா, எந்த நிலையிலேயும் அவருடைய கடன அவர் நிறைவேற்றணும். பொறுப்புதாரி அப்படிங்கிறாரு. அது தவணை அடிப்படையில வாங்கியிருந்தாலும் சரி கடன, உடனடியாக அந்த பொருளை வாங்கியிருந்தாலும் சரி, அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி இந்த பொறுப்பு கடனாளி இருக்கிறாரே, யாருக்கு இவரு இவ இவரா யாருடைய கடனுக்கு இவர் பொறுப்பாக ஆனாரோ, ஆனா பொறுப்பாக ஆனவரு அ பொறுப்பான பொறுப்பை எடுத்துக்கொண்டார். ஆனால் திடீரென அவர் கடனாளி மறைஞ்சிட்டார். அவருடைய அது சம்மந்தப்பட்ட எந்த விஷயமுமே தெரியல. அவர் மௌத்தாகிட்டாரா? உயிரோட இருக்கிறாரா? தப்பித்து வேற நாட்டுக்கு போயிட்டாரா? அப்படிங்கிற விஷயம் ஒண்ணும் அறியல. இப்ப அவர் எந்த பகுதியில வாழ்ந்தாரோ, அந்த பகுதிக்கு சென்று அவர பத்தி விசாரிச்சு வரும் வர,
என்ன செய்யக்கூடாதுன்னா பொறுப்பெடுத்தவரிடத்துல என்ன செய்யக்கூடாது, கடனை தேடக்கூடாது. கடன் கொடுத்தவர் அப்படின்னு சொல்றார். சரி, அவர் ஒஃபாத் ஆகிட்டா அப்படின்னா இவர் பொறுப்பெடுத்தவர் அது கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தில் அதைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன் வழி நடக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. அது மாதிரி பொறுப்பெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய காலத்துல ஒரு ஜனாசா வந்துச்சு. ஜனாசா வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஜனாசா வந்தோடனே கேட்டாங்க, இவர் மீது கடன் இருக்குதான்னு சொல்லி. ஆமா, ஆமான்னு சொன்னாங்க. அப்படின்னா உங்க சகோதரருக்கு நீங்களே தொலை வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சஹாபி, அந்த மஜ்மாயில ஒரு சஹாபி, அவங்க பேர் அபு கதாதா. அந்த தொழுகை, ஜனாசா தொழுகையில ஒரு சஹாபி சொன்னாங்க, கலந்துக்கிட்ட ஒரு சஹாபி கதாதாங்கிற ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னவருக்கு அவருடைய கடனுக்கு பொறுப்புதாரி நான். கடன் அடைக்கிறதுக்கு அவர் யாரிடமிருந்து கடன் வாங்கினாரோ அவருடைய கடனை அடைப்பதற்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் தொலை வைங்கன்னு சொன்னான். அந்த மாதிரி இறக்கப்பட்டு என்ன செய்யலாம், ஒருவருக்கு பொறுப்புதாரியாக ஆகலாம். ஏன்னா ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு சஹாபி அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, பொறுப்புதாரியாக ஆனாங்க. ஒரு தனக்கு அது அவருக்கு அறிமுகமானவர் அறிமுகம் இல்லாதவர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல சொல்லப்படலை ஹதீஸில். மொத்தத்தில் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு பாவப்பட்ட ஒரு மனிதருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யலாம், பொறுப்பெடுத்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம். அது மாதிரி ஏழ்மையான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திற்காக வேண்டி பொறுப்பெடுத்து இவர் என்ன செய்கிறாரு, அவருடைய மாத செலவுக்கோ அவருடைய உணவு செலவிற்கோ செலவு செய்வதும் கூடும் என்பதை நாம் இதன் மூலமாக அறிகிறோம். இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் சென்று மீதமுள்ள செய்தியை விரிவாக பார்க்க. இது பொதுவான மசாயில் சொல்லிட்டாரு. அடுத்து பார்க்கலாம். ஒலில் மதுமூனி லஹு முதாலபத்துல் வாமினி வல் மதுமூனி அன்ஹு. இதிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னன்னா, மதுமூனு லஹு இருக்கிறார, கடன் கொடுத்தவர், இவர் கடனாளி இடத்திலும் தன்னுடைய கடத்தை கேட்கலாம். இவர்கிட்ட யாராவது கடனாக வாங்கினாரோ மதுமூன் அணுகு, அல்லது மதுமூன் அணுகு சார்பாக கடன் யாருக்கு இவர்கிட்ட கடன் வாங்கினாரோ அவர் சார்பாக இன்னொருவர் பொறுப்பெடுத்து கொண்டார். இவருக்கு தரக்கூடிய பணத்தை இவர் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு மூட்டை அரிசியை நான் தர்றேன்னு சொல்லி பொறுப்பெடுத்தாரே, லாமீன். இந்த ரெண்டு பேர்களிடத்திலேயும் அவர் அந்த பொருளை தேடுவது கூடும் அப்படிங்கிறாங்க. ஒலில் மதுமூனி லகு, அதாவது பொருளை கடனுக்கு கொடுத்தவர், பணத்தை கடனுக்கு கொடுத்தவர், இவருக்கு பேர் தான், கடன் கொடுத்தவருக்கு பேர் தான் மதுமூனு லகு. இவருக்கு ஜாயிஸாக ஆகும், யஜூஸுன்னு இருக்கும். முத்தாலபத்து வாமினி மதுமூனி அணுகு, இவரிடத்தில் யார் கடன் வாங்கினாரோ மதுமூன் அணுகு, இவர் சார்பாக நான் தரேன்னு சொல்லி பொறுப்பெடுத்தாரே, அந்த வாமினிடத்திலையும் அவர் பணத்தை தேடுதல், திருப்பி கேட்குதல். அது மாதிரி இவரிடத்துல டைரக்டாக கடன் வாங்கினாரா மதுமூன் அணு, வாங்கினாரா, கடன் வாங்கியவர் மதீன் அல் மதீன்னு சொல்லுவாங்க அரபியில். அந்த கடன் வாங்கியவரிடத்திலும் என்ன செய்யலாம், அவர் திருப்பி கேட்குதல். யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு ஜாயிஸாக ஆகும், கூடும். இது இந்த மசாயில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஇன் லமின அனில் லாமினி லாமினுன் ஆஹரு. இப்போ இது ஒரு மசாயில். என்னன்னா, ஒரு பொறுப்பு, ஒருவருக்கு இன்னொருவர் பொறுப்புதாரியா ஆயிருக்கிறார். அந்த பொறுப்பு, அதாவது ஒரு கடன்காரர் அவர் கடனை திருப்பி கொடுக்க முடியல, அவருக்கு ஒருவர் பொறுப்புதாரியாக ஆனார். இப்ப அந்த பொறுப்பு எடுத்த அவர் சார்பாக இன்னொருவர் பொறுப்பு எடுக்கிறார். ஏன்னா அவர் கொஞ்சம் பொறுப்பு எடுத்தவர் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவர். அதனால அதை பார்த்து பரிதாபப்பட்டு அவருக்கு அறிமுகமானவரோ அல்லது அவரை பற்றி தெரிஞ்சவரோ ஒருவர் என்ன செய்கிறாரு, நீங்களே கஷ்டப்படுறியா, உங்க சார்பை நான் கொடுத்துட்றாங்க அப்படின்னு வாமினுன் ஆகரு, இன்னொரு நபர் ஏற்கனவே பொறுப்பெடுத்த அந்த பொறுப்புதாரி தொட்டும் இவர் பொறுப்புதாரியாக ஆனார். வாமினுன் ஆகருதான் வமினங்கிற மாதிரியான ஃபிஅலுக்கு ஃபாயில். இது வர ஷர்த்தியத்தான ஜும்லாதா. அப்போ ஏற்கனவே பொறுப்பெடுத்த அந்த பொறுப்புதாரிக்கு இன்னொரு பொறுப்புதாரி நான் பொறுப்பு ஏற்கிறேன் என்று பொறுப்பு ஏற்றால் பாலபல் குல்ல, அப்ப மதுமூனு லகு இருக்கிறார, கடன் கொடுத்தவர், அவர் தேடுவார்க்குள்ள, அவர் எவ்வளோ பணத்தை கொடுத்தாரோ அந்த அத்தனை பணத்தையும்
பொறுப்பெடுத்த ரெண்டாவது பொறுப்பெடுத்த அவரிடத்தில் அவர் தேடுவார். இதுதான் என்னுடைய அர்த்தம், கருத்து. அடுத்து வாங்க. وَإِنْ طَالَبَ الضَّامِنَ فَلِلضَّامِنِ مَطَالَبَةُ الْأَصِيلِ بِتَخْلِيصِهِ إِنْ ضَمِنَ بِإِذْنِهِ. இப்போ வாங்க, இது சொல்றாரு. நம்பர் 2ல் ஒரு தடவை பார்த்துடலாம். அது என்ன சொல்றாரு? சாஹிப் தைனுங்கிறார். وَإِنْ طَالَبَ, அதான் அவர் தான் சாஹிப் தைனா மضمون லஹு, அதாவது கடன் கொடுத்தவர் இருக்கிறார, இவர் தேடினால் அல்லாமின, யாரிடத்துல பொறுப்பேற்று கொண்டாரே அவரிடத்துல தேடினால் ஃபலில்லாமினி, கடன் கொடுத்தவர் இருக்கிறார் இல்லையா, என்ன அவர் சார்பாக ஒரு கடன் வாங்கியவர் சார்பாக பொறுப்பேற்றார் ஒருவர் இல்லையா, அவர் சார்பாக இன்னொருவர் பொறுப்பேற்றார் என்று சொன்னால், இந்த 2வது நபரிடத்தில் கடன் கொடுத்தவர் கேட்டால், கடனை திருப்பி கேட்டால் ஃபலில்லாமினி, இப்போ அந்த லாமினுக்கு அவசியம் என்ன அப்படின்னா, முத்தாலபத்துல் அசீலி பிதஹ்லீஸிஹி, என்ன அவசியம்? அவர் இவரிடத்துல கேட்பார், கேட்டால் இவர் கடன் கொடுத்துருப்பார், கொடுத்துட்டு அந்த ஏற்கனவே முதல்ல பொறுப்பெடுத்தார் அவருக்கு அவசியம் என்னன்னா, அதாவது அவரை விடுவிப்பதை கொண்டு, இந்த நான் உங்களுக்கு சார்பாக பொறுப்பெடுத்தேன், ஆனால் என் சார்பாக இன்னொருவர் எனக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார், எனவே இந்த கடனை நான் இந்த கடனை நிறைவேற்றுவதிலிருந்து என்னை விடுவிப்பதை கொண்டு நான் உங்களிடத்துல தெரிவிச்சுக்கிறேன் என்று கடன் வாங்கியவரிடத்துல தேடுதல் அந்த பொறுப்புதாரிக்கு, கடன் பொறுப்பெடுத்த அந்த பொறுப்புதாரிக்கு அவசியமாக ஆகும். இதுனிகி, அதாவது இந்த ஏற்கனவே பொறுப்பெடுத்த கடன் வாங்கியவர் சார்பாக அந்த பொறுப்பெடுத்தவருடைய அனுமதி, முதல்ல பொறுப்பெடுத்தார் லாமின், அவருடைய அனுமதியை கொண்டு 2வது பொறுப்பெடுத்தவர் அவர் பொறுப்பெடுத்து லாமினாக பொறுப்புதாரியாக ஆகியிருந்தால், இப்போ இவர் சொல்லணும், என் சார்பாக இன்னொருவர் பொறுப்பெடுத்து கொண்டார், அவர் எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு, இப்போ உங்க சார்பாக நான் பொறுப்பெடுத்து கொண்டேனே, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல தேடுதல் அவசியமாக ஆகும். அசீல, சரி, இப்ப கடன் வாங்கியவர் தான் அசீல், கடன் பெற்றவர். இந்த அசீலை நீக்கினால் யாரு? கடன் கொடுத்தவர். நம்பர் 3 தாயின் சொல்றார் இல்லையா, 3 கடன் கொடுத்தவர். அபர அல் அசீல, இது ஒரு சூரத் மசாயில் சொல்றார். கடன்காரர் அசீலை நீக்கிவிட்டால், நீங்க தந்து, அல்லது உங்களை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலோ, அல்லது உங்க சார்பாக பொறுப்படுத்தவர் என்ன செஞ்சிட்டார், அவர் தந்துட்டார் என்று சொல்லி அசீலை நீக்கிவிட்டால், நம்பர் 4ஐயும் பார்த்தாரலாம். சரி, அப்ப அசீலை நீக்கிவிட்டால் கடன்காரரே, கடன் கொடுத்தவரே நபருடைய பாயில் யாருங்க? கடன் கொடுத்தவர் அல்ல அசீல. கடன் வாங்கியவரை நீக்கிவிட்டால் பரவாயில்லைங்க, ஏன்னா உங்க சார்பா அவர் தந்துட்டாருங்க என்று நீக்கிவிட்டால் பரி அவ்வாமினு, கடனாளியின் சார்பாக பொறுப்பேற்றாரே அவரும் நீங்கி விடுவார் தன்னுடைய பொறுப்பிலிருந்து. சரி, இதுக்கு இந்த அர்த்தமும் வைக்கலாம், இல்லை மன்னிச்சு விட்டுட்டால்ங்கிற அர்த்தமும் வைக்கலாம். மன்னித்து தர வேண்டாங்க என்று நீக்கிவிட்டால் கடன் வாங்கியவரை, அப்போ பொறுப்பு எடுத்தாரே அவரும் நீங்கி விடுவார், பணம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம் கொள்வதற்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. லாமினை அவர் டைரக்டாக கடன் கொடுத்தவர் நீக்கினால், அதாவது கடன் வாங்கியவரின் சார்பாக பொறுப்பெடுத்தாரே அந்த லாமினை கடன் கொடுத்தவர், அதாவது யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ கடன் கொடுத்தவர் இருக்கிறார அவர் நீக்கினால் லம் யபர அல் அசீலு, கடன் கொடுக்குதல் என்ற அந்த பொறுப்பிலிருந்து கடன் வாங்கியவர் இருக்கிறார் அசீல், அவர் நீங்கவே மாட்டார். அவர் தானே நீங்க தர வேண்டாங்க, நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்றாரு, அது அவருடைய இஷ்டம். وإن قضى الضامن الدين رجع به على الأصيل إن كان ضمن بإذنه وإلا فلا. இப்போ சொல்றாரு, கடன் என்பவர்
அதாவது பொறுப்பெடுத்தவர் இருக்கிறார, இவர் நிறைவேற்றினால் கடனை ஒயின் கலோ லாமினும். ஒருவருக்கு கடன் ஒருவர் இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருந்தார். அந்த கடன் வாங்கிய தொகையை இவரால் கட்ட முடியாட்டி கொடுக்க முடியாவிட்டால் இவர் சார்பாக இன்னொருவர் பொறுப்பெடுத்துக் கொண்டாரே, இவர் நிறைவேற்றினார். இந்த லாமின் பொறுப்பேற்றவர் அத்தைன அவர் சார்பாக உள்ள கடனை நிறைவேற்றினால் ரஜஅபிஹி, நிறைவேற்றிய அந்த கடனை கொண்டு அந்த லாமின் இருக்கிறார பொறுப்பெடுத்தவர் அவர் மீளுவார் அலல் அசீலி, கடன் வாங்கியவரிடம் மீது அவரிடத்துல மீளுவார். அவரிடத்துல போய் கேட்பார், என் கடன் உன் சார்பாக கடன் அடைச்சிட்ட பணத்தை கொடுன்னு சொல்லி. என்கான லமீன பிஇذنஹி, அந்த லாமீன் இருக்கிறார அவர் பொறுப்பு ஏற்றிருந்தால் பிஇذنஹி, இந்த கடன் பெற்ற அந்த அசீல் இருக்கிறார மல்மூன் அன்ஹு, அவருடைய அனுமதியின் அடிப்படையில் தான், அனுமதியை கொண்டுதான் இவர் சார்பாகத்தான் தான் கடன் கொடுப்பதாக அவர் கடன் பொறுப்பேற்றவர் பொறுப்பு ஏற்று இருந்தால் இப்ப மீளலாம். இல்லா, இவருடைய அனுமதி இல்லாமல், கடன் பெற்றவர் கடன் வாங்கியவருடைய அனுமதி இல்லாமல் இவர் தானாக மீன் சென்று பொறுப்பெடுத்திருந்தால் பலா, அப்ப மீளக்கூடாது. பலா எரிஜோ அலல்லாசீடு, அந்த கடனை கொண்டு எனக்கு திருப்பி தான் சொல்லி மீளக்கூடாது. ஏன்னா இவர் தானாகவே வாலண்டரியாகவே நினைஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு நான் பொறுப்பே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அது கூடாது இல்லையா? சவா உன் கவாஹு பிஇذنஹி அம்லா. இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த கடனை அந்த பொறுப்பு ஏற்றுக்கொண்டவர் நிறைவேற்றி இருந்தாலும் சரி, பிஇذنஹி அவருடைய அனுமதியை கொண்டு நிறைவேற்றி இருந்தாலும் சரி, அம்லா அனுமதி இல்லாமல் நிறைவேற்றினாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, மீளக்கூடாதுங்கிறார். நம்பர் 5ல் பார்க்கலாம். அன்னல் கலா சபு அல்லவான் இதில் நம்பர் 5. ஆமாம், இதில் மதியனு பாத அன் உதின ஃபில்திமானி, பாத அன் அதின ஃபில்திமானி. சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து வாங்க பார்க்கலாம். வலா யஸ்ஸிஹு ضمانுல் அயானி கல் மஅசூபி வல் அவாரி. இப்போ வாங்க, இரவல் வாங்கப்பட்ட பொருளை போல, கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை போல, ஆரினா ஜமு ஆரியத், அவாரி ஆரியத்துடைய பன்மதா, ஜமு ஆரியத்துடைய பன்மதா அவாரி. ஒஹிய அல் ஐனுல் முஆரத்து வதாலிக லிஅன்ன ضمان في الدين لا في العين. نعم يصح ضمان رد عين مغصوبة أو معارة لمن قدر على انتزاعها أو أذن له في الكفالة من هي تحت يده لا رد قيمتها. அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை போல இரவல் வைக்கப்பட்ட, இரவலாக வாங்கப்பட்ட, ஆறுனா இரவல் அப்படிங்கிற அர்த்த ஆரியத்துக்கு பண்பதான அவாரி. அந்த ஆரிய இரவல் வாங்கப்பட்ட அந்த பொருளை போல, இரவலாக வாங்கப்பட்ட பொருளை போல, அது மாதிரி கொள்ளையடிக்கப்பட்ட, அடுத்தவர் பறிக்கப்பட்ட, சூறையாடப்பட்ட அந்த பொருளை போல இந்த வஸ்துக்களுக்கு என பொறுப்பேற்குதல் சிஹத் ஆகாது, கூடாதுங்கிறார். அது கூடாது. وتصح الكفالة ببدن من عليه مال أو عقوبة لعدمه كالقصاص وحد القذف நினைக்கிறேன். وحد القذف. கஃபாலத் பொறுப்பு ஏற்குதல் என்பது சரியாக ஆகும். பிபதினி மன் அலைஹி மாலுன், யாரின் மீது பொருள் அவசியமாக இருக்குமோ, கடன் பொருளா கடன் இருக்குமோ, அந்த ஒருவருடைய அந்த மரணித்த ஜடலத்திற்கு, பிபதனி ஃபல்யௌம நுனஜ்ஜிக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயாங்கிறான். இறந்த உடலுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனை நம்ம பாதுகாத்தோம் உங்களுடைய உடலை கொண்டு. ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் பேசுறான், ஃபல்யௌம நுனஜ்ஜிக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, ஃபிரௌனே உன்னுடைய உடலை நாம பாதுகாப்போம் பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்திற்காக சொல்றான் அல்லாஹ். அந்த பிபதனுக்கு தான் சொல்றான். அந்த மனிதனின் மீது, எந்தனின் மீது பொருள் அவசியமாக பொருள் இருக்குமோ, அப்படின்னா என்ன, அந்த ஒன்றும் கடனாளியாக இருக்கணும், அல்லது வசதிய உடையவராக இருக்கணும். ஆனால் அவருடைய அந்த இறந்து போன மனிதருக்கு ஒருவர் பொறுப்புதாரியாக ஆகுவார், அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்திற்கு, காரியத்திற்காக வேண்டி அப்படின்னு வச்சுக்கலாம்.
அல்லது கடன் இருக்குமோ, இந்த வாரத்தை வந்து 2 விதமா வைக்கலாம். ஒண்ணும் யாரு கடன் இருக்குமோ, அந்த மனிதர் அவர் இறந்துட்டாரு. அவருடைய அந்த ஜடலத்திற்கு பொறுப்பேற்பார். அல்லது அவரிடத்துல பணம் காசுகள் நிறைய இருக்குதுன்னு வைக்கலாம். அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு இவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில சொல்றாரு. சிஹத்தாக அல்லது உகூபத்துல் லி ஆதமியின். ஒரு மனிதருக்கு நான் தண்டத்தொகை கட்டணும். தான் செய்த குற்றத்திற்கு என்ன செய்யணும்? பரிகாரம் கொடுக்கணும். உகூபத்துன்னு பரிகாரம் கொடுக்கிறது. அப்ப அந்த பரிகாரம் யாரின் மீது? ஒரு மனிதனுடைய விஷயத்துல ஒருத்தர் குறை செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சுட்டாரு? என்ன செஞ்சுட்டாரு? அவரிடத்திலிருந்து ஒரு பொருளை உடைச்சிட்டாரு. அப்ப அதற்கு அந்த மனிதருக்காக வேண்டி அந்த பொருளுக்கு உண்டான பகரத்தை கொடுக்கணும். உக்கூபத் பகரம். இந்த பகரம் யாரின் மீது இருக்குமோ, அவு மன் அலைஹி உக்கூபத்துன் லி ஆதமியின் இருக்கும் இந்த ஜும்லா. அவுங்கிறது மன் அலைஹி மாலுங்கிற மாதிரி அவு மன் அலைஹி உக்கூபத்துன் லி ஆதமியின் இருக்கும். அப்ப இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய பகரம் யாரின் மீது இருக்குமோ அந்த ஒருவர் மரணித்து விட்டால் அது அவருடைய விஷயமாக பொறுப்பேற்குதல் சிஹத்தாக ஆகும். கல் கிசாஸ், உதாரணமாக கிசாஸ் ஒரு தண்டத்தொகை என்ன செய்யணும்? கிசாஸ்னா பல்லுக்கு பல்லு பகரம் வாங்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கிசாஸை போல என்னது, இவர் ஒரு தப்பு செஞ்சிருப்பார், தப்புக்கு பகரம் வாங்கணும். ஏன்னா உதாரணமாக இவர் பணம் கொடுக்கணும், அந்த தப்பு செய்ததுக்கு பணம் கொடுக்கணும் ஒருவர் அப்படின்னா அந்த பணத்தை இவர் நிறைவேற்றுவார், அதுக்கு பொறுப்பேற்கலாம். ஹத்தில் கத்ஃபி ஏன்னா அல்லது கதுஃபுடைய அதாவது வீண் பழி சுமத்துறாரே, இல்லாததை ஒருவர் மீது பழி சுமத்தினார் இல்லாததை கொண்டு, அப்போ அவருக்கு அந்த இல்லாததை ஒருவரின் மீது பழி சுமத்தினார் என்பதற்காக தண்டனை இருக்கு. அந்த தண்டனை போல சொல்றாரு, என் மீது பழி சுமத்திட்டார், என் மனசு வந்துட்டேன், எனக்கு நஷ்டஈடு தரணும் அப்படின்னு சொல்லி மனிதர் சொன்னார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி இவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அந்த மனிதருக்காக வேண்டி என்ன செய்வார்? அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வது ஜாயிஸ். أو عقوبة أو من عقوبة عليه لآدمي அப்படின்னு இந்த வாசகத்தை வச்சுக்க. அவருக்கு அவனு பொறுப்பேற்கலாம். கிசாஸ் இருக்குது, அது கொடுக்கணும். இதில் மக்ஃபூலி, யார் பாதிக்கப்பட்டாரோ அந்த மக்ஃபூலுடைய அனுமதியை கொண்டு. இவர் தான் பாதிக்கப்பட்டவர், யார்? இவர் கொடுக்கணும் தண்டத்தொகை. ஏன்னா ஒருவருடைய வஸ்து உடைச்சிட்டார், ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினார். உதாரணமாக ஒருடைய கையை, ஏன்னா ஒருவருடைய கை உடைவதற்கு இவர் காரணமாக இருந்தார். இவர் போய் அவர் பின்னால் வாகனத்தில் 2 வீலர் மோதிட்டார், அதுக்கு பகரம் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ செலவோ அது செலவு பார்க்கணும். அப்போ இந்த மக்ஃபூல் இருக்கிற பாதிக்கப்பட்டவர், இவருடைய பொறுப்பு யார் சார்பாக எடுக்கப்படுகிறதோ அந்த மக்ஃபூலுடைய அந்த பாதிக்கப்பட்டவருடைய அனுமதியை கொண்டு அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல். கஃபீல் அவர் சார்பாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல் கூடும். இன்கான அலைஹி ஹத்துல் லில்லாஹி தஆலா ஃபலா தஸிஹு. இப்போ இது ஒரு விதி விலக்கு சொல்றார் இந்த ஜும்லால இருந்து. இன்கான அலைஹி, அந்த மனிதரின் மீது ஹத்துல் லில்லாஹி தஆலா உயர்வான அல்லாஹ்விற்குரிய அந்த தண்டனை இருக்குமையானால் ஃபலா தஸிஹு, அப்போ பொறுப்பெடுக்குதல் அவருக்காக பொறுப்பெடுக்குதல் சிஹத்தாக ஆகாது. உதாரணமாக இவர் திருடி இருந்தார், இவருக்கு என்ன செய்யலாம்? திருடி இருந்தார் என்று சொன்னால் கையை வெட்டணும், இவர் சார்பாக பொறுப்பேற்கக்கூடாது இல்லையா? திருட்டுக்கு இவர் தான் தண்டனை அனுபவிக்கணும். இவர் தண்டனையை இன்னொருத்தர் பொறுப்பேற்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ் விதித்த தண்டனை. விபச்சாரம் செய்திருந்தார், ஏன்னா அவர் சார்பில் என்ன செய்யக்கூடாது, இன்னொருத்தர் பொறுப்பேற்க முடியாது. அது சரியாக ஆகாது. ஏன்னா அவர் தப்பு செஞ்சிருக்கிறார். அதனால அல்லாஹ்வுடைய விஷயத்தை தப்பு செஞ்சால் அதை என்ன செய்யக்கூடாது, அப்படி பொறுப்பேற்றான நோக்கமே போயிருங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தண்டனைக்குன்னா நோக்கமே போயிருங்கிறாங்க. அதனால வந்து பொறுப்பு, நான் பொறுப்பெடுத்தான்னு வைங்க, உதாரணமாக ஹத்தி ஹம்ரி ஒசீனா ஒசிர்கத்தின், இது போன்ற விஷயங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். ஏன்னா இதெல்லாம் வந்து ஷரியத்தில் வந்து கூடாது. ஏன்னா அவன் தப்பான வழியில் போகிறான், அதுக்கு அவன் துணை இருக்கக்கூடாது. சரி, அடுத்து வாங்க. ثم إذا صحت الكفالة فأطلق طولب به في الحال. இப்போ பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறாரே இவர்,
இந்த பொறுப்பு ஏற்குதல் என்பது சரியாக ஆனால் கஃபாலத் உடையவர், அதாவது அவர் சரியாக கஃபாலத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சரியாக அவர் சொன்னார், பௌத்துலிக நான் பொறுப்புதாரி ஆகிறேன் என்று சொன்னால், அந்த கஃபாலத் என்பது சிஹத்தாக ஆகிவிட்டால் பௌத்திலிக இப்போ அவருடைய கஃபாலத் அந்த பொறுப்பு என்பதை பொதுவாக ஆக்கப்படும். என்ன பொதுவாக ஆக்கப்படும்? அதாவது அந்த கடன் வாங்கினார அவர் உடனடியாக அந்த கடன் நிறைவேற்றக்கூடிய அந்த கடனாக இருந்தால் நிறைவேற்றுவார். தவணை அடிப்படையில் அந்த கடன் நிறைவேற்றுவதாக இருந்தால் தவணை அடிப்படையில் அந்த கடனை அவரிடத்துல நிறைவேற்ற சொல்லி தேடப்படும். அதான் சொல்றாரு. கஃபாலத்து பொதுவாக கஃபாலத்து பொறுப்பேற்கிறது என்பது சிஹத்தாக ஆகிவிட்டால் நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லி ஒருவர் முன்னுக்கு வந்தார், போத்திலிகா அந்த பொறுப்பை பொதுவாக ஆக்கப்படும், தைனா ஆக்கப்படாது, குறிப்பாக ஆக்கப்படாது. அப்போ அந்த நிலைகளை அனுசரித்து அவரிடத்துல அந்த பொறுப்புதாரி இடத்துல என்ன செய்யப்படும்? அந்த பணத்தை கேட்கப்படும். தூலிப பிஹி ஃபில் ஹாலி அந்த நிலையிலேயே அவரிடத்துல அந்த நிலையிலேயே அவர் கடனை திருப்பி கேட்டால், கடன் கொடுத்தவர் என்று சொன்னால் அப்போ உடனே தருவதாக சொல்லி கடன் வாங்கியிருந்தால், தைன ஹாலாக இருந்தால் தைன ஹாலிலேயே அந்த பொறுப்பெடுத்தவரிடத்துல கடனை திருப்பி செலுத்தும்படி கொடுக்கும்படி கடன் கொடுத்தவரால் தேடப்படுவார். அதான் அவருடைய கஃபாலத் வாங்கியவர் இடத்துல, கஃபாலத் எடுத்தவரிடத்துல, பொறுப்பு எடுத்தவரிடத்துல. ஓ இன் சுரித்த அஜலுன் ஏற்கனவே அவர் கடன் வாங்கியிருந்தால் அஜனை நிபந்தனையிடப்பட்ட நிலையில் கடன் வாங்கியிருந்தார் என்று சொன்னால், இவர் இந்த அஜல் இவர் சார்பாக கடன் வாங்கியவர் சார்பாக யார் பொறுப்பெடுத்தாரோ தூளி பிபிகி அந்த கஃபீல் இடத்துல தேடப்படும். இந்த அஜலி எப்போ இவர் எந்த மாதம் இவர் கடனை கொடுக்க வேண்டுமோ அந்த தவணை உடைய காலம் ஆகும் கூடிய அந்த நேரத்தில் அவரிடத்துல அந்த பொறுப்புதாரி இடத்துல அந்த பணத்தை தேடப்படும். அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் 206வது பாடத்தில் அடுத்த பாடத்தை நாம் காணுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.